நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிட்லர் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஹிட்லர் நல்லவரா கெட்டவரா? நிறைய மக்களை கொன்று குவிச்சார், நிறைய நாடுகள் மேலே போர் தொடுத்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்படி பார்த்தா எல்லா அரசர்களும் தானே எதிரியை அடிக்கிறாங்க, கொள்கிறாங்க. அதே தானே ஹிட்லரும் பண்ணார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு குழப்பம் வரதான் செய்யுது. உண்மையாகவே ஹிட்லர் நல்லவரா கெட்டவரான்னு ஒரு குழப்பமும் வேணாங்க. ஒரு போர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் சொல்லுது. அற வழியில் இருக்கணும், பெண்களை துன்புறுத்தக்கூடாது, குழந்தைங்களை. சில அந்த மாடுகள்லாம் கூட சொல்ல வராங்க, கால்நடைகளை கூட. இந்த மாதிரி ஒரு போர் முறையை தமிழன் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ அற்புதமாக அதை கண்டுபிடிச்சி, கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு சண்டை வரண்டா, அந்த சண்டையில் சில நியாயம் இருக்குது, அதுபடி தான் சண்டை போடணும். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு புரியும்படி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் இருக்கிற இடம் பல்லாவரம், சரிங்களா? நாங்கள் சின்ன வயசுலாம் ஒரு சண்டை வரும், அது 90s கிட்ஸுக்கு தெரியும். சிங்கிள்ஸ் என்ன அப்படின்னா, அதான் மகாபலிபுரத்தில் அந்த மகாபலின்ற அந்த இடத்துக்கான ஒரு பல காரணங்களில் இன்னொரு காரணம், ஒரு அரசன் இன்னொருத்தங்கிட்ட ஒரு மாதிரி அந்த மல்யுத்தம் சொல்கிறாங்க. அந்த மல்யுத்தம் பண்ணும்பொழுது அதனால் வந்த பேர் மகாபலிபுரம்ன்ற செய்தி கூட இருக்குது. அப்படின்னா ஒரு வீரன் இன்னொரு வீரனோட சண்டை போடுறதுன்றது காலகாலமாக நடக்கிறது தான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்கும். அது 90s கிட்ஸாக, குறிப்பாக பல்லாவரத்தில் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்பொழுது சிங்கிள்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் என்னென்ன ரூல்ஸ்னால், கீறக்கூடாது, கடிக்கக்கூடாது, கல் எடுத்து அடிக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். முறைப்படி ஒரு ஆள் இன்னொரு ஆள் கூட சண்டை போடணும். அப்புறம் ஒரு ஆள் தோத்துட்டான்னா அவனை விட்டுடணும். அது என்னால் நான் தோத்துட்டா, என்னால் அவனை சண்டை அடிக்க முடியலன்னா விட்டுடணும். அவன் தான் மறுபடியும் அவனை போட்டு அடிக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களே தடுத்துருவாங்க. இப்போது இந்த காலத்தில் கூட பாருங்கள். ஆனால் இப்போது யாரும் யாருக்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை, சண்டை போடுறதும் இல்லை. ஏன்னா சுயநலத்தின் உச்சமாக இந்த சமுதாயம் போய்கிட்டே இருக்குது. யாரும் விளையாடுறதில்ல, பேசுறதில்ல. அதன் வெளிப்பாடு தான் வகுப்பறையில் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட பசங்க ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லிட முடியாது, ஆனால் இது நடக்குதுன்றத நிறைய பேர் ஒத்துக்குவாங்க. அப்படி சண்டைகளில் கூட பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரூல்ஸு 90s கிட்ஸுக்கு தெரிஞ்ச இந்த ரூல்ஸு காலகாலமாக. அப்படி ஒரு சண்டைன்னா அதுக்கு ஒரு அறம் இருக்குது, அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த எந்த முறையும் ஹிட்லருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் நினச்சா விஷவாயு வச்சு ஒரு குழந்தைய சாவடிக்கணும்னு நினச்சா கூட சாவடிச்சிடுவார். அந்த குழந்தை யூத குழந்தையாக இருந்தால் அது எவ்வளோ கொடூரமாக கொல்ல முடியுமோ அவ்வளோ கொடூரமாக கொன்றவர் தான் ஹிட்லர். இதில் என்ன உச்சக்கட்ட ஒரு நகைச்சுவையாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இல்லை நியூட்டன் லாவான்னு தெரியல. அதாவது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு பர்சனாலிட்டி ஹிட்லரு. அவருக்கு பாருங்கள் ஒரு காதலி, அந்த காதலி இவரை உருகி 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 காதலிக்கிறாங்க. இவர் சரியாக பேசலைன்னு சொல்லி அந்த காதலி வருத்தப்படுறாங்க. எவ்வளோ ஒரு வியப்பின் உச்சம் பாருங்கள். இவ்வளோ மக்களை கொடூரமாக கொன்று குவித்த ஒரு ஹிட்லருக்கு ஒரு காதலி இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இவர் சரியாக அவங்கக்கிட்ட பேசலைன்னா அந்த காதலி வருத்தப்படுறாங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீம்னு தெரியல. அப்போது காதல் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கொடூர சிந்தனையாளருக்கும் அந்த காதல் போய் நிற்குதுன்ற ஒரு செய்தி. ரைட், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும். அப்போ யூதர்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்ற செய்திக்குள்ளே நம்ம போக வேணாம். ஏன்னா அது யூதர்களும் சண்டை போட்டாங்க, ஹிட்லரும் சண்டை போட்டாங்க. அந்த முறை தான் நீங்கள் நம்மளுக்கு வேறுபடுது. நீ என்ன முறையில் சண்டை போட்ட? நீ போட்டது அறமே இல்லையே. அப்போ அறத்தின் வழி சண்டை போடாத ஹிட்லர் உலகத்தின் பார்வையில் ஒரு கொடூரனாக இருப்பது மிக நியாயம்ன்றதுல சந்தேகமே கிடையாது. திருவள்ளுவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு, அறத்திற்கே அன்பு சார்பென்ப மரத்திற்கும் அஃதே துணைன்னு சொல்லிட்டாரு. வள்ளுவரும் சொல்கிறாரு, சண்டை போடுறதும் அன்பு தான், அன்பின் வெளிப்பாடு தான்றாரு. சரி, அன்பின் வெளிப்பாடாக ஹிட்லர் சண்டை போட்டாலும் ஒரு குழந்தைய நீ கொல்லக்கூடிய ஒரு நிலை உனக்கு எப்படி வந்துச்சு? ஒருவேளை வேறு வழி இல்லாத ஒரு உச்சக்கட்ட ஒரு தலைமை பண்புக்கு போயே ஆகணும், தன்னை எதிர்க்க இந்த உலகத்தில் ஆளே இருக்கக்கூடாதுன்ற ஒரு மனுஷன் இப்படி இறங்குவானான்றது சில நேரங்களில் வீரப்பனை நினைக்க தோணுது. ஏன்னா நக்கீரன் ஒரு இடத்துல பேட்டி எடுக்கிறார் வீரப்பனை, ஏங்க நீங்கள் பண்ண மற்ற கொலைகள்லாம் ஓரளவுக்கு
ஏதோ ஒரு வகையில் நியாயத்தை சொல்லிடலாம். ஒரு 12 வயசு பையனை நீங்கள் ஏன் கொன்னீங்க அப்படின்னு அந்த இடத்துல வீரப்பன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு ஒரு விடை சொல்கிறாரு. பகையில் என்ன சின்ன பகை பெரிய பகை, அது விட்டு வச்சா நாளைக்கு மறுபடியும் என் கழுத்தை பதம் பார்க்கும். யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் ஹிட்லருடைய அந்த படைகளில் அவருக்கு எதிரிகள்கிட்ட நீ மாட்டி சாவறதுக்கு முன்னாடி இந்த விஷக்குப்பி இதை கையில் வச்சுக்கோ, இது நீ அவன் உன்னை கொல்வதற்கு முன்னாடி நீ இதை சாப்பிட்டு செத்துடணும் அப்படின்றது அந்த போர் முறைகளில் அவர் வச்சிருந்த ஒரு விதி. சில அமைப்புகள் அந்த விஷ குப்பியோ கழுத்தில் மாட்டிட்டு இருக்கிற அந்த செய்தியெல்லாம் கூட நம்ம பின்னால் கவனிக்கிறோம். சில அமைப்புகள் அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்ற விவாதத்தை கடந்து அப்போது இந்த ஐரோப்பிய கண்டமானது போர்களால் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் போர்களால் சூழப்பட்ட ஒரு நிலம்தான் அது. ஹிட்லர் எதிர்ப்பு, ஹிட்லர் ஆதரவுன்னு கூட நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் ஹிட்லர் நல்லவரா கெட்டவரான்ற அந்த வினாக்கான விடை கிடச்சிடுச்சு, சந்தேகமே கிடையாது. அறவழியில் போர் புரியாததனால் ஹிட்லரும் கொடூரமானவர் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.